ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செலக்ட்ராம் சேனல். உழவர் திருநாளான இந்த நாளில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா 2.75 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த 3 BHK பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டோட மெயின் டோரையும் கிழக்கு வாசல் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக பாக்ஸ் டைப்பில் டிசைன் பண்ணி 2 பால்கனி கொடுத்து காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக லேசர் கேட் டிசைனில் மெட்டல் கேட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் 10x17 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல் லே பண்ணி கொடுத்து வால்லெல்லாம் செரமிக் டைல் லே பண்ணி கொடுத்து சீலிங்கில் டிஃப்ரெண்ட் கலரில் ஸ்பாட்லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக போர் அண்ட் சம் வாஸ்துப்படி போர்ட்டிகோலே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டி பர்பஸ்க்காக டபுள் டோர் டைப்பில் மெட்டல் கேட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் தீக்குட்டில் சிங்கிள் டோர் டைப்பில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16x16 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் PVC விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து மைல்டு எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் பார்க் லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டிவி ஃபிட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி நெட் கொடுத்து டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. டிவி நெட்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா ரூமுக்காக உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் 10x10 என்ற அளவில் அமைச்சு கொடுத்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக காங்கிரீட் லாஃப்டில் கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இல்லத்தரசிகள் சமைக்கும் கிச்சன் கம் டைனிங் 10x16 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்க வால் கேபினெட்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியலை சூப்பரான டிசைனில் பிளான் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வாலில் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து ஒயிட் கலர் கிரானைட்ஸால் L டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னர் டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இன்னர் டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்து பிளாக் கலர் கிரானைட்ஸால் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற இந்த லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 8x16 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 16x16 என்ற அளவில் வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் பெயிண்ட் பண்ணி கொடுத்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக க்ளோசெட் கொடுத்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் அண்டு செப்பரேட்டட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் லே பண்ணியிருக்க எல்லா டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் வெர்டிஃபைட் டைல்ஸ் தாங்க லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உடன் டோர் போட்டு கொடுத்து 5x8 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் டிசைனில் பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த தேர்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x11 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைட் வாலில் பெயிண்ட் பண்ணி கொடுத்து ரெடிமேடு உடன் டோர் போட்டு கொடுத்து வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு உடன் டோர் போட்டு கொடுத்து 4x6 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக சிங்கிள் டோர் டைப்பில் மெட்டல் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. பால்கனிலே பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியை 10x13 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டெரஸ்க்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இன்னர் டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீட்டோட மோர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா 30 அடி தார் ரோட் பேஸில் தாங்க இந்த வீட்டை லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீர்நத்தம் ஐடி பார்க்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட்டாக இருக்குதுங்க.